என்னடா எங்கே இருக்கோம் அப்படி தானே? என்னடா சடனாக வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கானே என்னடான்னு பார்க்குறீங்களா? நம்ம இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா சரி கிளம்பும்போதுலேருந்தே வந்து போடுவோம் லாகு. கிளம்புறதுலேருந்து ட்ரெயினா பஸ்ஸா ட்ராவலிங்லேருந்து. சரி இப்போ ஏன் ட்ராவலிங்லேருந்து போடல, ட்ராவலிங்லேருந்து போடாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த இடத்துக்கே வந்துட்டோம். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தேக்கடி. ஃபஸ்ட்டு தேக்கடியில் புக் பண்ணியிருந்தோம், மறுபடியும் கேன்சல் பண்ணிவிட்டு நிறைய சம்பவம் போச்சுங்க. பசங்களாம் வேறு லெவல் டயர்டு. வந்தோடனே ரொம்ப டயர்டு. ரூம் எடுத்து எல்லோரும் வந்து மட்டை எல்லாம் குளிச்சுட்டு வந்து தூங்குறானுங்க. வாடா கிளம்பலான்னு ஏற்றிட்டு இருக்கு. இங்கே குமிளி பஸ் ஸ்டாண்ட் குமிளி பஸ் ஸ்டாண்டில் பக்கத்தில் வந்து ரூம் எடுத்திருக்கோம். இங்கேருந்து தேக்கடிக்கு ஒரு ஜீப் சவாரி மாதிரி ஜீப் வந்து புக் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு 2000 கேட்டாங்க. ஒரு 4 hours வந்து இருக்கும் அங்கங்கன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக டிக்கெட்டில் வந்து ஒரு சில இடம்லாம் வந்து சுற்றி பார்க்குறாங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டாங்கன்னா அந்த ஜீப் சஃபாரி அண்ணா வந்துடுவாங்க. நம்பர் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா போய் இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க. காலிலேருந்து போவோம், சாப்பிடுவோம். அது வேறு காலைல கேட்கும்போது என்னென்னா இன்னைக்கு குட் ஃப்ரைடேனால இல்லைன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம். சரி நம்ம உள்ளே போயிட்டு பசங்க என்ன பண்ணுறாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரிங்களா? அப்படியே வாங்க. என்னப்பா காமிட்டீங்களாப்பா? டேய் என்னடா பண்றீங்க? என்னடா பண்றீங்க? ஏங்க இங்க பாருங்க. நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்காரு. மணி வந்து 11 ஆகுதுங்க. அந்த அண்ணன் எத்தனை மணிடா? 11:30 வரேன்னாரு. 11:15 கிட்டத்தட்ட. இன்னமும் வந்து இவனுக்கு கிளம்பல. இன்னொருத்தன் வந்து இப்பதான் வந்து பாத்ரூம் போயிருக்கான். 11:30 அந்த அண்ணன் வந்துட்டு ஒரு 15 minutes அப்படிதான் இருக்கு. போறோம். போயிட்டு எல்லாம் மனுஷ ஜென்மம் தானா தம்பியே. போயிட்டு அந்த அண்ணா வந்தவொடனே நம்ம அதுக்கப்புறம் என்னென்ன அப்டேட்ஸ் எங்கெங்க போறோன்றதை சரிங்களா வர வீடியோல பார்ப்போம். அது வரையும் இருங்க பாய்ஸ். சரி இப்போ வந்து நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ரூம்லேருந்து கிளம்பி தேக்கடி போகிறோம். தேக்கடி போகிறோம். பேசிருக்கோம். இது என்னடா முறைக்கிற பார்வையே அப்படிதான். இது வேன் பேசிருக்கோம். 2000 சொன்னாரு. சரி 4 to 5 பிளேஸஸ் வந்து போயிட்டு சைட் வியூ தான் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேயே வந்து வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். அப்படியே எல்லாமே பார்க்க முடியும். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. அவன் ரொம்ப நேரமே பேச சொல்றேன்டா. அப்படி லக் இருந்தா நம்ம வந்து அனிமல்ஸ் பார்க்கலாம்னு சொன்னாங்க. சரியா? ஓ இது முன்னாடி ஒரு அசிங்கப்பட்டதே இல்லையாமா? ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. நம்ம போக போறது வந்து சத்திரங்கிற இடம். அங்க வந்து 4 பாயிண்ட் இருக்கு. அந்த 4 பாயிண்ட் பார்த்து அதுக்கு பிறகு இப்போ வந்து நம்ம முதல் போறது வந்து இந்த ஸ்பைஸ் கார்டன் முடிச்சுட்டு தான் நம்ம சத்திரம் ஜீப் சவாரி போறது. எத்தனை வருஷமா ஓட்டுறீங்க? நான் வந்து 85 ஆரம்பம் ஆரம்பிச்சது. இங்கே தானே? கேரளா தானா? இங்கே குமளியே தான். என் பேர் நசீர். சரிண்ணா. ஸ்பைஸ் கார்ல என்னென்ன இருக்கும்? நம்ம வந்து மூலிகை தோட்டம்னு சொல்லுவோம். அதுல எல்லா ஐட்டம்ஸும் வரும் ஸ்பைசஸ்க்குள்ள. அவங்க ஒரு கைடு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க எல்லா விஷயங்களும். எவ்வளவு நேரம் இருக்கும் அது? அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்குள்ள. சரி. இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா சாப்பிடல. நாங்க இன்னும் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு யாருமே சாப்பிடல. மார்னிங் சாப்பிடல. சரி லஞ்சும் சாப்பிடலான்னு பார்த்தா இன்னைக்கு வந்து குட் ஃப்ரைடே. ஆக்சுவலி குட் ஃப்ரைடேனால வந்து எதுவுமே இல்ல. அண்ணா தான். ஆமா அதுதான் அண்ணாவா தான் சொல்றாங்க. டிரைவர் அண்ணாவும் இது மாதிரி குட் ஃப்ரைடே நம்மளுக்கு பேட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடேனால வந்து இன்னைக்கு எதுவும் ஹோட்டல்ஸ் இருக்காது, எதுவும் ஓப்பன்ல இருக்காது
அப்படின்ட்டு அதான் எங்கேயுமே இல்லை, அதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கூட ஒரு ஆள் மிஸ் ஆகுறானே, எங்கேயா என்ன என்னைய தேடுறாங்க? யாரு பின்னாடி இருக்கான்? டேய் மறைஞ்சிருக்கான். சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. ஓகே, பாப்பா ஹோட்டல் இருக்கானே. பசி மார்க்கெட்ல இருக்கிறது மணி டைம் கரெக்டா? டைம் வந்து 12 ஆக போகுது. லைட்டா டைரக்டா லஞ்ச் தான். ஆனா இருக்கு லஞ்சு கூட இருக்குமான்னு தெரியலடா. பாப்போம். இதெல்லாம் பழத்தை இழுத்து பறிச்சு சாப்பிடணும் தான். அவ்வளவுதான். நம்ம இது மூலிகை தோட்டத்துல போயிட்டு மூலிகை தான் சாப்பிடணும், வேற எதுவும் வழி இல்லை. ஆமாண்ணா, யார் ஐடியா கண்ணாது? என் ஐடியா தானா? சூப்பரா இருக்குடா. கீரை சாப்பிடுறா. ஸ்பைசியா சாப்பிடுங்க. கீரை சாப்பிடுங்க. ஸ்பினச் வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. பாப்பாய் பாப்பாயா? படுப்பறியில பாப்பாய் சாப்பிடுவான்ல. ஏன்டா பாப்பாய் தெரியாதா உனக்கு? பாப்பாய் தெரியாம தானே கேக்குறேன். தெரியாதா? தெரியாதியா? அதுக்கு ஏன் கொதிக்கிற? பாப்பாய் கீரை சாப்பிட்டா ஸ்ட்ரென்த்தா வேண்டா? நிறைய பேர் ஆக்சிடென்டா? அங்க ஒரு ஆக்சிடென்ட். நீதான்டா டிரைவர். உன்னை தான்டா வெச்சு ஓட்டவனே. பாப்பாய் சீரியஸை பார்த்து தான் நிறைய பேர் கீரையை சாப்பிட ஆரம்பிச்சாங்க ஆஹா. பசங்க. பாப்பாய் சீரிஸா? இல்லடா, அந்த பாப்பாய் சீரிஸ் இருக்குல்ல, அது வந்து கொண்டு வந்த ரீசனே அதுதான். அதனால தான் கொண்டு வந்தாங்க. சின்ன பசங்க எல்லாம் வந்து இந்த கீரை எல்லாம் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. இப்ப அதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, கீரை சாப்பிட்டா ஸ்ட்ரென்த், கீரை பார்த்தா பவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கீரை. நானா கூட அப்படிதான் சாப்பிடுவேன். சக்தி வரும். நானா கூட அப்படிதான் சாப்பிட்டு இருந்தேன். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. சீரியஸ் இருக்காங்க. ஆமா இல்ல சீரிஸ் கேள்விப்பட்டது கூட இல்லையாடா? பாப்பாய்ஸ்ரா அதெல்லாம் தெரியாதியா எனக்கு? இது சிகரெட் வந்து வாயில வச்சுன்னு பண்ணே கார்ட்டூன்லாம். அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்முல குடுக்குற உம்மா தெரியாது. கார்ட்டூன் நெட்வொர்க்ல வரும். ஏன்டா பார்த்ததுல என்னடா? ஒருத்த கேப் எல்லாம் போட்டு அதேதான். பார்த்தது கிடையாது. அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில தெரியாது விட்டானே. அதெல்லாம் தெரியும். அதுதான். சரிப்பா, நீ வயசானவங்க. இருக்கட்டும் பாய். அது ஃபேமஸா? எல்லாருமே பாத்துறீங்களாடா? ரொம்ப ஃபேமஸ். ஏய் ஃபேமஸ்ரா அது. சாய் நீ பாத்துருக்க? என்னடா அவன் பாத்துருக்க சொல்றான்? அதுதான் நீ சண்டே கூட பார்த்தேன். 2K kids அவரே பார்த்திருக்கான். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. டேய் இவன்லாம் வந்து நருட்டோ பாப்பாங்க, அப்புறம் அனிமி அனிமி பத்தி தெரியாதவங்க மட்டும் தான் பேர் பேசுவாங்க. அததான் சொல்றேன். என்னது இப்போ தம்பி 25 வருஷம் ஆச்சு ஒன் பீஸ் வந்து மாட்டிக்கிட்ட பாரு கொக்க ஒரு நாஸ்டாலஜி. டேய் அனிமி ஃபேன்ஸ் விக்கி போட்டு கமெண்ட்ல கழுவிடுங்க. ஏன்னா அனிமிலாம் இப்ப நீங்க வந்து ஃபேமஸ் ஆகுறீங்களா? முன்னாடி நாங்கெல்லாம் வந்து தான் கார்ட்டூன் நெட்வொர்க், ஜெட்டெக்ஸ். ஆமாப்பா நான் கூட ஜெட்டிக்ஸ் சாரிடா, ஜெட்டிக்ஸ்ல பவர் பாப்பா, கிக் பட்டாஸ்கி பாப்பா. பவர் ரேஞ்சர்ஸ் தெரியுமாடா உனக்கு? ஐயா உங்களுக்கு சின்சான் தெரியுமாயா? எனக்கு பிடிச்சது வந்து அமெரிக்கன் டிராகன். ஜாக்கி சான் தெரியுமாயா? செம்மையா இருக்கும். உங்களுக்கு டிராகன் பூஸ்டர் தெரியுமாயா? டிராகன் பூஸ்டர் அப்புறம் ஓகே நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோம். 4 பேர். நான் தமிழ் பேசுறவங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் தெரியலன்னா கேட்டுக்கோங்க. சரி சரி. எல்லாம் டெமோ பிளான்ஸ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு டாக்டர் கூட எங்ககிட்ட இருக்காங்க. மந்த்லி 2 times தான் வருவாங்க. நாங்கள் 2.5 years கோர்ஸ் படிச்சிருக்கிறோம். இது வந்து இன்சுலின் பிளான்ட். இது பாத்திருக்கீங்களா? தமிழ்ல வந்து சர்க்கரை கொல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து டயபெட்டிஸ்க்கு தான் இந்த மெடிசன் நம்ம யூஸ் பண்றது. புரியுதுங்களா? புரியுது. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? பிரம்மி பாத்திருக்கீங்களா? பிரம்மி இல்லைங்க, கேள்விப்பட்டதே இல்ல. கேள்விப்பட்டீங்களா? வல்லாரி கீரையை சாப்பிட்டிருக்கீங்களா? நல்லா சாப்பிட்டுருக்கோம். வல்லாரி கீரையோட பவர் ஆனதான் இந்த பிரம்மி. ஆஹா. இதுல பெரிய பிரம்மி இருக்கு, அது ஹேர் ஆயிலுக்கு வேண்டி யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரம்மி வந்து சாப்பிடுறது நமக்கு வந்து மெமரி பவருக்கும் ஐஸ் பவருக்கும் கண் பார்வை கூடுறதுக்கும் நமக்கு வந்துட்டு இந்த மெமரி பவருக்கும் இந்த பிரம்மி பெட்டர். இதெல்லாம் இருக்கிறது தான், பட் ஆனா நேம் தெரியாது. ஒண்ணு தெரியும் சொல்லு, இல்லனா தெரியாதுன்னு சொல்லு. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பில்டப் கொடுக்குறோம். இது ஸ்மெல் பாருங்க. இப்படி பிடிச்சிட்டு கீழே ஸ்மெல் பாத்துக்கோங்க. இது லைட்டா கசக்கி கொஞ்சம் வேணும்னா ஸ்மெல் கையை வந்து பாருங்க, இப்ப கையில வரும். தைலம் ஸ்மெல். அது என்னன்னு சொல்ல முடியல. தைலம்
இது ஒரு நல்ல கேள்வி. ஏதோ ஃபெமிலியரா இருக்கு ஆனா டக்குன்னு வரல. டைம் ஆகுது இல்ல. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும் இன்னும் வேணும். ஃபர்ஸ்ட் கொடுத்த இல்லைங்களா, அது வந்து விக்ஸ். குழந்தைங்களுக்கு எல்லாம் விக்ஸ் போட்டு ஏதோ ஃபெமிலியரா இருந்தது டக்குன்னு வரல. உருட்டு உருட்டு நீ உருட்டு. எல்லாமே விக்ஸ். இந்த விக்ஸ் தான் குழந்தைங்களுக்கு நம்ம தேய்ச்சி கொடுக்கறது. அவுரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவுரி இல்ல கேளு. இண்டிகோ இல்ல நேச்சுரல் பெயிண்ட். சரி, அவுரின்னு சொல்றது இதுதான். நீலாம்பரி சொல்லுவாங்க. வந்து சினிமால வர நீலாம்பரி தெரியாது, இந்த நீலாம்பரி. எல்லாம் போற போக்குல நகைச்சுவை எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். நிறைய பேர் அதான் கேட்பீங்க பசங்க. டெரரா இருக்காங்களா அவங்க? பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேன். இதுதான் இந்த மாதிரி மிளகு நாங்க அப்படியே டெமோக்கு அப்படியே விட்டுறோம். இதை யூஸ் பண்றது இல்ல. மிளகு சாப்பிடலாம் தானே? என்னடா கேபிள் கனெக்ஷன் மாதிரி கேட்டு வாங்குறான். கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும் லைட்டா. இது உங்களுக்கு இன்னும் அது விளையாட்டுனாலதான் ஒண்ணும் ஆகாது. உங்களுக்கு லென்ஸ் எல்லாம் கிளியர் ஆகும். இப்ப இந்த பழத்துல இருந்து எடுத்து இந்த கலர்ல வரும்பா. இந்த கலர்ல வரும். வரும்போது அது உள்ளுக்கு ஸ்வீட் இருக்கும். அதுதான் நமக்கு ட்ரை பண்ணி பவுடர் எடுத்து கொக்கோ பவுடர், சாக்லேட் எல்லாமே இதுல இருந்து தான் எடுக்கிறது. நல்லா ஸ்பைசியா இருக்குக்கா. எல்லாம் ஸ்பைசியா மாட்டேன்டா. கண்ணு கலங்கிச்சுக்கா. அவ்வளவு ஸ்பைசியாடா? கண்ணு கலங்கிச்சியா? ஈரட நானும் சாப்பிடுறேன்டா. ஆளு ஒண்ணும் சாப்பிடுறேன். இதுக்கு அடிமதுரம், சுக்கு, மிளகு, சீரகம், ஓமம் இதெல்லாம் ஆட் பண்ணதான் இது. இப்ப நீங்க ட்ரை காப்பு போறதுக்கு வேண்டியது. அப்படியே சாப்பிடலாம் ஃபுல்லா. இது டைரக்டா சாப்பிடலாம். நமக்கு வந்துட்டு ட்ரை காப்பு, நெஞ்சு சளி இது எல்லாமே மாறுறதுக்கு தான் அது வந்துட்டு. அதுதான் இது துளசின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் இது. இது வந்துட்டு உங்க 20 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த ஹேர் ஆயில். நம்ம வந்து ஜென்ஸ்ன்னு சொன்னா தாடி எல்லாம் நரைச்சிருந்தா தாடி மீசை கூட நம்ம அப்ளை பண்ணி கொடுக்கணும். எல்லாத்துக்குமே ஹேர் ஃபால்னு சொன்னா ஹேர் ப்ரோக்கன், ஹேர் முளைக்கல நானே அந்த எரிச்சலை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன கேள்வி கேட்டுருக்கீங்க? ஹேர் க்ரோத் எல்லாத்துக்குமே இதுதான். நீங்க சரி, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்க கேளுங்க. இது வந்து 7 டைப் ஆஃப் துளசிக்குள்ள எக்ஸ்ட்ராக்ட் மட்டும்தான். இது வந்து என்ன எழவி அது? கைஸ் இப்போ முடிஞ்சிச்சு. என்னடா எப்படி இருந்தது? நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுங்க? தூக்கத்துல இருந்து பாருங்க. இவன் ஒருத்தன் எந்தையுமே கவனிக்கல. யாரு ஒழுங்காக கவனிச்சாங்கன்னு தெரியல. பட் ஆனால் நிறைய நல்லா தான் இருந்தது. நல்ல இன்ஃபர்மேஷன் நிறைய புதுசாக நம்ம ஒரு சிலதெல்லாம் வந்து அங்கே பார்த்துருப்போம், ரெகுலராக பார்த்துருப்போம் ரொட்டீனா. பட் ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது, என்ன யூஸ்ன்னு தெரியாது. சும்மா வந்து நம்ம தலைவன் சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி மணி பிளான்ட் தான், மணி பிளான்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருந்தே தவிர அது என்ன யூசேஜ் இருக்குது ஒன்று இருக்குது ஒன்றும் தெரியாது. என்ன ஒன்றுனா இந்த அக்கா தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்து கொஞ்சம் பேச விடலை, இன்ட்ராக்ட் பண்ணவே விடல. சின்ன பிள்ளைங்க சொல்றா பதில் சொல்றாங்களே அவங்க பண்ணு படபடன்னு ஒரு ஸ்பீட்ல அவங்க டக்கு வேலை முடியும்ல. அது முடிச்சுட்டு அடுத்தது பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குடா. நம்ம மண்டைக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல, நம்ம அந்த அளவுக்கு இல்லைல்ல, நம்ம சுமார் தானே. ஸோ அதனால அவங்கள வந்து எங்களால கேட்ச் பண்ண முடியல. அதுதான் ஒண்ணு. உடனே அக்காவும் ஸ்ட்ரிக்ட். கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணாலும் வந்து கொஞ்சம் நறுக்கி எரிஞ்சு போடுவேண்டி பயந்துடா. பட் ஆனால் நல்லா தான் இருந்தது. ஓவராலாக வந்து நல்லா இருந்தது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஓவராலாக வந்து வரைக்கும். சரி, இன்கேஸ் இங்கே வந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் அதை நினச்சி நீங்கள் வாங்கணும், ஹெர்பல் ரிலேட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, குஞ்சு சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நினச்சி சொல்லுங்க மேடம். பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.